இன்றைய மன்னா ரோமர் 4வது அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 4:20. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். நேற்று தினத்துல பார்த்தோம், ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். வாக்குத்தத்தத்தை அவன் சந்தேகப்படவே இல்லையா? ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படாததுனாலதான் விசுவாசத்தில் பலத்தோடு இருந்தார், பலவீனப்படல. சூழ்நிலைகளை பார்த்திருந்தார் என்றால் அவருடைய விசுவாசம் பலவீனப்பட்டு கொண்டு நேற்று தினத்துல சொன்னேன். அவர் சூழ்நிலைகளை பார்க்காதது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தை பார்த்தார். வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனை பார்த்தார். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகமே படவில்லை. காரணம், என் ஆண்டவர் சொன்னார்னா அதை செய்வார். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். எப்படி செய்வார் தெரியாது, எப்பொழுது செய்வார் தெரியாது. ஆனா ஒன்றே ஒன்று தெரியும், வாக்குரைத்தவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இப்போ அது நிறைவேறாமல் இருக்கலாம், ஆனால் நாளை தினத்தில் நிறைவேறும். எந்த நேரத்திலும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படாதீங்க, சொன்னதை அவர் செய்ய வல்லவர். அப்பொழுது உங்க விசுவாசம் பலப்படும், உங்க விசுவாசம் பலவீனப்படாது. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவனை நோக்கி பார்க்கிறோம். உங்க வாக்குத்தத்தத்தை நாங்கள் அவிசுவாசமாய் சந்தேகப்படாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. பலத்தின் மேல் பலனடைய கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வதியும் அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பலப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.